வணக்கம். டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் கணிதம். இந்த கணக்கு பாருங்கள். ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் ரூ. 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? வட்டி விகிதம் 16.2/3% கொடுத்துட்டாங்க. அசல் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போது I = PNR/100. P 68,000 இன்ட்டு N 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆண்டு. இப்போ மாதங்கள் கொடுத்துருக்கும் போது இதை ஆண்டாக மாற்றணும்னா 9/12 போட்டுக்கணும். இன்ட்டு வட்டி விகிதம் 16.2/3 கொடுத்துருக்காங்க. அதை சுருக்கணும்னா 48 ஆச்சா, 6 3 18 மீதி 1 1 3 3 1 4 + 2 = 50/3 வரும். அப்போது அதான் வட்டி விகிதம் 50/3 இன்ட்டு இந்த 100 1/100. 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டுங்க. 1 3 3 3 9 1 3 3 4 3 12. இந்த 4ஐயும் இந்த 680ஐயும் அடித்தா 1 4 4 மீதி 2 8 இருக்கா 28 7 4 28. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ. இப்போது 170 இன்ட்டு இங்கே ஒரு 50 இருக்குது. 50 ரெண்டுத்தையும் பெருக்கணும். 7 5 35 மீதி 3 1 5 5 5 3 8 2 ஜீரோ. இப்போது வட்டி 8,500. புரியுதுங்களா? அடுத்தது 2வது கணக்கு பாருங்கள். இந்த கணக்கை பாருங்கள். தனி வட்டி மூலம் அசல் ரூ. 2,000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது அசல் 2,000 கொடுத்துட்டாங்க. அது 8% வட்டி விகிதத்தில் ரெட்டிப்பாகுது. அப்போது 2,000 4,000 மாறும். அப்போது 2,000 அசல்னா 4,000 மாறுதுன்னா அது தனி வட்டி தானே. 4,000ல் அப்போ 2,000 கழிச்சிட்டாக்க அதுதான் உங்களுக்கு தனி வட்டி. அதை வச்சு தான் இந்த கணக்கு பண்ணணும். I = PNR/100. I இப்போ ரெட்டிப்பாகுதுன்னா அப்போது அசல் 2,000 அசல். அப்போ தனி வட்டி எவ்வளோ? 2,000. அப்போது 2,000 = அசலும் 2,000. N தான் அவங்க கேட்குறாங்க. R 8% கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த எண்ணை அப்படியே வச்சுக்கோங்க. N = மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. 2,000 இந்த 2,000 இந்த 2,000 இங்கே வந்துருச்சுன்னா வகுத்தலுக்கு போயிடும். இன்ட்டு இந்த 100 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கலுக்கு போயிடும். இந்த 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலுக்கு வந்துடும். புரியுதுங்களா? இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 100ஐயும் 8ஐயும் வகுங்க. வகுக்கும்போது என்ன வரும்? 8ஆல் வகுத்தாக்கா 1 8 8 மீதி 2 0 2 8 16 மீதி 4 வகுபடாது. புள்ளி வச்சுக்கோங்க. 0 போட்டிங்கன்னா 5 40 0. அப்போ என்ன வருது? 12.5 வருதுங்களா? N 12.5. இது N ஆண்டுகளில் இருக்குது. உங்களுக்கு இங்கே மாதங்கள் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த ஆண்டுகளை மாதங்களாக மாற்ற 12.5 இன்ட்டு 12 பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? 12.5 இன்ட்டு 12 பெருக்குங்க. 2 10 மீதி 1 2 4 4 1 5 1 2 125 0 5 5 10 மீதி 1 5 1 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ 150 மாதங்கள். புரியுதுங்களா? 150 மாதங்கள். அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்த கணக்கை பாருங்கள். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூ. 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. தொடர் வட்டி கேட்குறாங்க. கூட்டு வட்டி கேட்குறாங்க. அடுத்தடுத்த ஆண்டுன்னு கொடுக்காங்க. உடனே நீங்கள் 2 ஆண்டுன்னு சொல்லிட்டு 2 ஆண்டு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு 10%க்கு ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி எவ்வளோன்னு போட்டு அதை அடுத்தது 2 ஆண்டுக்கு
அடுத்த ஆண்டுக்குன்னு அப்பயும் ஒரு ஆண்டுன்னு தான் வச்சுக்கணும் 12%. புரியுதுங்களா? இப்போது ஒரு தொகை கொடுத்துருக்காங்களா 9000 தொகைன்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 9000 கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் அசல் இன்ட்டு 1 + r/100 n. இப்போ இந்த 9000 அப்படியே போட்டுக்கணும். 1 + இந்த r வந்து 10% வச்சுக்கணும். அப்போது r வந்து 10/100ங்களா? ஃபஸ்ட்டு ஆண்டு தான், அப்போ ஒரு ஆண்டு தான். அப்போது 1, அப்போது 9000. இதை சுருக்குனிங்கன்னா 110/100ன்னு வந்துடும். புரியுதுங்களா? இப்போ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோவை அடிச்சிருங்க. இப்போ மீதி என்ன இருக்குது? 90/110 இருக்குங்களா? அப்போ பெருக்குனிங்கன்னா இதான் வரும். வருதுங்களா? 9900 ரூபா வருது. இப்போ அடுத்த ஆண்டு அசல் வந்து இதை வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போது கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டி ஈக்குவல் டு இந்த 900 அசலாக வச்சுக்கணும் இதை இன்ட்டு 1 + அடுத்த ஆண்டுக்கு 12% வச்சுக்கணும். இப்போ 12/100. இதுவும் அடுத்த ஆண்டுனா ஒரு வருஷம் தான், 2ன்னு போட்டுறக்கூடாது. n வந்து 1 தான் போடணும். அப்போது 9000 இது வந்து 112 ஆகிடும். புரியுதுங்களா? 112/100. இப்போது இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன இருக்குது? 99 × 112 இருக்குங்களா? இங்கே வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். -pன்னு போட்டுக்கோங்க. -p. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் வைக்கிறீங்க. ரெண்டுத்தையும் வைக்கும்போது என்ன வரும்? 9 2 18. 9 2 18 மீதி 9 2 18 மீதி 1 9 2 18 19 99 இங்கே 99 8 9 9 18 மீதி 1 0 18 19 20 11 இவ்வளோ வருதுங்களா? இப்போது இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். என்ன வருது? 11088 வருது. இதில் கழிங்க. கழிச்சிங்கன்னா 9000 கழிச்சிங்கன்னா 8 8 10ல் 9 போச்சுன்னா 1 1 வருதுங்களா? இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது? இது ஆன்சர் உங்களுக்கு. புரியுதுங்களா? கூட்டு வட்டி எவ்வளோன்னா இதான் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் ரூ. 8880 4 ஆண்டுகளில் ரூ. 7920 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டில் வந்து இவ்வளோவும் 4 ஆண்டில் இவ்வளோ தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 6 ஆண்டுலேருந்து 4 ஆண்டு கழிச்சிட்டோம்னா கிடைக்கிறது தான் வந்து 2 ஆண்டுக்கான வட்டி. அதுலேருந்து ஒரு ஆண்டுக்கான வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இப்போது இங்கே பாருங்களேன், 6 ஆண்டுக்கு வந்து எவ்வளோ? 6 ஆண்டுக்கு வட்டி வந்து 8880. அதுவே 4 ஆண்டுக்கு வந்து
7920 கழிச்சிட்டிங்கன்னா 0 6 0 8ல் 2 போச்சுன்னா 6, இந்த பக்கம் 18ல் 9 போச்சுன்னா மீதி 9. 960 ரூபா இருக்கா? இது வந்து 2 ஆண்டுக்கு வட்டி. அப்போது ஒரு ஆண்டுக்குன்னா இதை 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 4 8 0 வருதா? இதுதான் வந்து ஒரு ஆண்டுக்கு. அப்போது 480 ரூபா ஒரு ஆண்டுக்கு கிடைக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகள். அப்போ தனி வட்டி 480 ரூபா போட்டுக்கோங்க. அப்போது தனி வட்டி 480 ரூபா ஒரு ஆண்டுக்கு போட்டுக்கிட்டோம். இங்கே 6 ஆண்டுக்கு, புரியுதுங்களா? 6 ஆண்டுக்கு ரூபாய் 8880. அப்போது 6 ஆண்டுக்கு வந்து எவ்வளோ வருது அதை பார்க்கணும். அப்போது 6 × 480 ரூபாய் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் 6 ஆண்டுக்கும். அப்போ 480 × 6 ஆண்டுக்கு எவ்வளோ? 0 6 × 48 மீதி 4 4 24 28. புரியுதுங்களா? 2800 ரூபா 6 ஆண்டுக்கு தனி வட்டி கிடைக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போது இந்த இதுலேருந்து கழிச்சிருங்க. இந்த 8880ல் 8880ல் இந்த 2880 கழிச்சிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6000 கிடைக்குதுங்களா? இப்போ இதுதான் அசல். அப்போது அசல் 6000 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஆப்ஷனை வச்சு கூட போட்டுடலாம் நீங்கள். அசல் 6000. அப்போது இந்த அசல் 6000 தான் வரும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கா? அப்போது வட்டி விகிதம் 7ஆ 8ஆன்னு பார்க்கணும். அவ்வளோதான் நமக்கு. அப்போ வட்டி விகிதம் 7ஆ 8ஆன்னு பார்க்கணுன்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? I= இதை போடலாம். I= PNR/100. இதை போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 6 ஆண்டுக்கு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 6 ஆண்டுக்கு, இப்போ P வந்து உங்களுக்கு என்ன வரணுன்னாக்கா அசல் வந்து 6000 தெரிஞ்சிச்சு. 6000 × N வந்து நம்ம N வந்து 6 ஆண்டுக்கு × 6 தான் கண்டுபிடிக்கணும் /100. இங்கே வந்து என்ன போட்டுக்கணும்? I 6 ஆண்டுக்கு எவ்வளோ? I வந்து நீங்கள் வந்து 480 ரூபாயை போட்டுக்கணும். அப்போ 480 ரூபாயை போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து 6 ஆண்டுக்கு எவ்வளோ வருதுன்னாக்கா 6 வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும் 6 ஆண்டுக்கு. அப்போ இங்கே 480 போடுங்களேன். இப்போ 6 இங்கே இருக்கும். அப்போது 480 × 100 டிவைடட் பை 6000 × 6 வச்சுங்களா? 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிருங்க. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா இங்கே 6ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 466. இங்கே 66 8 48 வந்துடுச்சிங்களா? அப்போ இப்படி வராதுங்களே, தப்பாக வருதுங்களே. 6 6000 வந்துச்சு. இங்கே இங்கேருந்து 2000
2880 ரூபா போடணும். இப்போ 6 4 24, மீதி 24 48, 48னா 8 வருது. இதால் இதை அடிச்சிங்கனாக்க 8. அப்போது 6 வந்து 8, ஆன்சர் வந்து 8. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? புரிஞ்சுருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.